இறை உறவு. இறைவனை நோக்கி தியானம் செய்தால், வேண்டினால், அவர் நமக்கு இன்னது இன்னது வேண்டும் என்று கேட்பதை கொடுப்பார் என்பதாக நாமே படித்தோ அல்லது பெரியவர்கள் சொல் மூலமாக கேட்டோ இறைவனை வழிபடுகிறோம். அங்கே உணர்வுதான், மதிப்பு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மதிப்பு மாத்திரம் இருக்கிறது. ஏதோ கிடைக்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்திருக்கிறது. உறவிலே அப்படி இல்லை. அங்கு முழுவதுமாக கலந்து நிற்கிறோம். எனக்கு அங்கே ஒன்று வேண்டும், இல்லை, இறைவன் ஒன்று கொடுப்பான் என்பதையெல்லாம் மறந்து இரண்டும் ஒன்று கலந்த இடத்திலே ஏற்படுவதுதான் உறவு. அந்த உறவை, அதாவது இறை உறவை ஏற்படுத்திக் கொள்வதுதான் ஜீவன் உய்வதற்கான வழி. அடுத்து இறை உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா என ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருகிறது என்றால், அந்த உறவுதான் ஏற்கனவே இருக்கிறதே, ஏற்படுத்த வேண்டும் என்பதில்லையே. அதை அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது எப்படி நாம் அவனை நினைக்காமல் இருந்தாலும் கூட எனக்குள்ளாகவே அறிவாக, உயிராக, இல்லமாக, உள்ளமாக இருக்கக்கூடியவன் அவனேதான் என்ற ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு இறைவன் வேறு, நாம் வேறு என்று நினைப்பதற்கில்லை. அருள் தந்தை.